ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ்பரிதாபங்கள். ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன் மொபைல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜியோ ஸ்டோரில் தான் விற்கிறாங்க. ஜியோவில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லையாக இருக்கட்டும், இல்லைனா ஜியோ லைஃப் அவங்களோட அந்த மொபைல் ஷாப்லேயா இருக்கட்டும், நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்குறது சூப்பர் மார்க்கெட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நானும் ரொம்ப நாளாக வீட்டுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும். 4G, ஏன்னா நாங்கள் ஜியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா நார்மல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் வச்சுட்ருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் வச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு 300 ரீசார்ஜ் தேவையில்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க எதுவும் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டில் இருந்தாலும் அவங்களுக்கு 300 ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். பட் ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே 123 ரீசார்ஜ் பண்ணால் போதும். 500 MB டேட்டாவும் அன்லிமிட்டட் காலும் வந்துடும். இந்த விஷயத்துக்காகவே இந்த ஃபோனை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பழைய ஜியோ ஃபோனோட குவாலிட்டி ரொம்ப 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 கேவலமாக இருக்கும். ஒரே 3 மாதத்தில் பட்டன் போயிடும், இல்லைனா வந்து ஃபோன் பேசுறதுக்கான ரிங்கர் போயிடும், அவுட் ஸ்பீக்கர் போய்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. இதுவாச்சும் ஒழுங்காக இருக்கும் நம்பி என்ன பண்ணேன், கார்பனில் வாங்கியிருக்கேன். இதுவும் ஜியோ ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஜியோ சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. அங்கே பார்த்து தான் வாங்கினது. 1000 ரூபா கொடுத்து வாங்கினோம். 1000 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆப்புமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஜியோ 7 இருக்கட்டும், இல்லை ஜியோ டிவியாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. இதில் சைக்ளோட் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். நீங்கள் பழைய ஜியோ ஃபோனில் சைக்ளோட் பண்ணலாம் ஆப்பு, இதில் சைக்ளோட்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழைய நோக்கியா ஃபோன் டிசைனில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஐ லைக் த டிசைன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நல்லா சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில், பின்னாடி கேமரா ரிங் பச்சை கலரில், பட்டன்ஸ் நல்லா, அதாவது அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேமரா ஆஸ் யூஷுவல் 0.3 MP தான். ஸோ விஜிஏ கேமரா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் குவாலிட்டி வைஸ் எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் லாங் டேர்ம் யூஸில் பார்த்தா தான் தெரியும். இது ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட லட்சணம் என்னன்னு தெரியும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா லவுட் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஆவரேஜ் லவுடாக தான் இருக்குது. இதில் எப்படி இருக்கும் லாங் டேர்மில் அப்படின்றத ஷியூராக யூஸ் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி இதை நான் வாங்கினதுக்கு ஓப்பனாகவே சொல்லப்போனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மொபைல். நீங்கள் செகண்டரி மொபைலாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நான் தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அவங்க என்ன ஒரு ஃபோன், இப்போ வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அம்மா இருக்காங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணணும், ஜியோ சிம் மட்டும்தான் இதில் போட முடியும். ஸோ ஜியோ சிம் இருக்கவங்க ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 123 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொபைல் கம்பெனிலையுமே பிளான் கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 123 ரூபா கொடுத்துருக்குறது. ஏன்னா இதுவும் 99 ரூபா தான் இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றி 123 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் 129 ரூபாய்க்கு நான் வந்து 1 மந்த் யூஸ் பண்ணணும், வீட்டில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ வீணாக நெட்டெல்லாம் காசு வீணாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு குட்டி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்றதையும் யூஸ் பண்ண தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் என்னோடய கருத்து. இந்த மொபைல் வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களான்றதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.